சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா. நம்ம அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பெரியவழி பாதையை பற்றிய ஒரு தகவல் தான் வந்திருக்கு. இன்றைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சபரிமலையில் கேரளா வனத்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு பூஜைமே பண்ணிவிட்டு இந்த பூஜையை முடித்த பிறகு பெரியவழி பாதையில் சுத்தம் செய்யும் வேலையை தொடங்கிட்டாங்க. அதனோட காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது நம்ம பக்தர்களிடையே பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பெரியவழி பாதை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க நிறையவே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான அப்டேட் தான் இது. அநேகமாக கார்த்திகை 1ஆம் தேதி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. நான் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. கார்த்திகை 1ஆம் தேதி நிச்சயமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க, நம்ம நம்புவோம். இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அதை கணக்கு பண்ண எப்படியும் கார்த்திகை 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணிடுவாங்க. நான் ஒரு வாரம் டைம் இருக்குது. அதே போல் நம்ம நேரத்துக்கு பதிவு போட்டிருப்போம். நம்ம சபரிமலையில் ரூம் புக் பண்ணாச்சுன்னா அதுக்கான ஆன்லைன் டிக்கெட் இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ தற்போது ஓப்பன் பண்ணிட்டாங்க. டிக்கெட்லாம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகிக்கிட்டே வருது. அதனால் நீங்கள் டக்குன்னு புக் பண்ணால் புக் பண்ணிடலாம். நம்ம ஆஃப்லைனில் போய் புக் பண்ணால் சபரிமலையில் போய் தான் புக் பண்ண முடியும். அதனால் ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க, விரைவாக புக் பண்ணுங்கள். இந்த தகவலை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது போல் பல்வேறு தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா.